அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று அன்றாட வாழ்வில் ஆறுதல் தரும் ஒரு ஆன்மீக மருந்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது குறிப்பாக உடல் வலியை அனுபவிப்பவர்களுக்கானது. இது ஒரு எளிய சடங்கு, ஆனால் மிகவும் பயனுள்ளது. இதை இதயபூர்வமாக பின்பற்றுமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். உங்கள் உடலில் ஒரு வலி இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை அது கைகளிலோ கால்களிலோ அல்லது முட்டிகளிலோ இருக்கலாம், அல்லது வேறு எங்கேனும் உள்ள ஒரு தொடர்ச்சியான வலியாக இருக்கலாம். வலி உங்களை தொந்தரவு செய்யலாம். அது உடலுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி. ஆனால் ஆறுதலுக்கான ஒரு வழி இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாவின் அருளிலிருந்துதான் இந்த முறை உருவானது. பிஸ்மில்லா என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். அதற்கு மகத்தான சக்தி உண்டு. நம்பிக்கையுடனும் சரியான படிகளுடனும் இதை செய்தால் பிஸ்மில்லாவால் நம்முடைய கஷ்டங்களை கடக்க முடியும். அதன் மூலம் ஆறுதல் அளிக்கவும் முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் ஒரு அமைதியான தருணத்தை கண்டறியுங்கள். பிறகு உங்கள் இதயத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு சலவாத்தை 11 முறை பக்தியுடன் ஓதவும். இதை நம்முடைய பிரியமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓத வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லும்போது நபியுடனான தொடர்பை உணருங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் நேர்மை பிரதிபலிக்கட்டும். இனி இந்த மருந்தின் மைய கருத்திற்கு வருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று 100 முறை ஓதவும். வார்த்தைகள் அமைதியாக ஒரு நதி ஓடுவதைப் போல வெளிவரட்டும். ஒவ்வொரு முறையும் ஓதுவது அல்லாஹ்வின் கருணைக்கும் ரோகசாந்திக்கும் வேண்டியுள்ள பிரார்த்தனையாகும். இந்த நோக்கத்துடன் ஓதவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்கள் உடலில் உள்ள வலி குறைவதாக கற்பனை செய்யுங்கள். பாரம் குறைவதாகவும் அல்லாஹ்வின் கருணை உங்களை சூழ்வதாகவும் கருதுங்கள். 100 முறை ஓதி முடித்த பிறகு இந்த கட்டத்தை முடியுங்கள். அதற்காக மீண்டும் 11 முறை அதே சலவாத்தை ஓதவும். இது உங்கள் முயற்சியை நபியின் மீதான அன்புடனும் மரியாதையுடனும் முத்திரையிடுகிறது. அவ்வாறு ஆன்மீக வட்டம் பூர்த்தியாகிறது. அடுத்ததாக வலி உள்ள சரீர பாகத்தில் கவனம் செலுத்துங்கள். அந்த பகுதியில் மெதுவாக கை வையுங்கள். ஒருவேளை கை எட்ட முடியாத இடமாக இருந்தால் மனதில் அந்த நோக்கத்தை வைத்தால் போதும். இஷ்ஃபி என்ற வார்த்தையை 3 முறை மெதுவாக சொல்லுங்கள். இது ரோகசாந்திக்காய் உள்ள வேண்டுகோள் ஆகும். இந்த அருளாவிய வார்த்தையின் ஒளியில் வலி கரைந்து போவதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பினால் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுக்கலாம். அதன் மேல் இஷ்ஃபங் என்று 3 முறை அதே கவனத்துடன் ஓதி மெதுவாக குடியுங்கள். உங்கள் இந்த ஓதுதலின் அருள் தண்ணீர் மூலம் உடலில் பரவி ஆறுதல் அளிக்கும். இந்த சடங்கு எளிமையானது என்றாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது. முட்டிகளில் குத்தும் வலியோ அல்லது தொடர்ச்சியான அஸ்வஸ்ததையோ ஆகட்டும், இந்த மருந்து விரைவாக ஆறுதல் அளிக்கும், இன்ஷா அல்லாஹ். இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல. உங்கள் நம்பிக்கை அல்லாஹ்வின் கருணையின் மீதான உங்கள் நம்பிக்கை, நபியின் அருளுடனான உங்கள் தொடர்பு ஆகியவையே இதன் சாராம்சம். வலி உங்களை தொந்தரவு செய்யும் போதெல்லாம் இதை முயற்சிக்கவும். இந்த ஆன்மீக கருவியை நாடுவதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இது தேவைப்பட்டால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சடங்கின் அழகு அதன் எளிமையில் உள்ளது. நாம் ஏற்கனவே விரும்பும் வார்த்தைகளைத்தான் நம்பியிருக்கிறோம். 11 சலவாத் 100 பிஸ்மில்லா, மீண்டும் 11 சலவாத், பின்னர் இஷ்ஃபி என்று ஓதுதல். இந்த படிகளை பின்பற்றியுங்கள். வாழ்வில் அல்லாஹுவின் ரோகசாந்தியை அழையுங்கள். நாம் நம் இதயங்களை திறந்து வைப்போம். நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். அல்லாஹ் அனைவருக்கும் வலியிலிருந்து ஆறுதல் அளிக்கட்டும். அவனுடைய கருணை அனைவரின் வாழ்விலும் நிறையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.